சிவு விளாக்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சோ மக்களே எல்லாருமே சந்தோஷமா சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன். சோ கடைசி வரைக்கும் அப்படியே இருங்க. சோ அதான் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, நம்ம லைஃப்க்கும் நல்லது. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. சோ அப்படி என்னப்பா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சொல்லிட்டு எல்லாருக்குமே மைண்ட்ல வரும். சோ இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா கடந்து வராம சக்சஸ் ஆனவங்க யாருமே கிடையாது. சோ அந்த மாதிரி விஷயத்த பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படி என்னடா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தோணும். ஹவு டு ஓவர் கம் ஃப்ரம் த ஃபெயிலியர்ஸ். ஒரு பெரிய சரிவுல இருந்து என்னால எப்படி மீண்டு வந்து நான் அடுத்த விஷயத்த பண்ண முடியும், அது லைஃப்லயும் சரி இல்ல உங்க கெரியர்லயும் சரி. சோ ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிட்டு அவங்க ரொம்பவே நொந்து போயிடுவாங்க. சோ அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் இங்க ஷேர் பண்ண மிகவும் கடமைப்பட்டிருக்கேன். என்னதான் பிறப்புல நம்ம மனிதர்கள் எல்லாருமே சமம் தான். பட் ஆனாலுமே பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சமமான வாழ்க்கை அமைஞ்சிருது கிடையாது. சோ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சம் டிஃப்ரெண்டான லைஃப் ஸ்டைல தான் எல்லாமே டே டு டே லைஃப்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப பணக்காரா இருக்கலாம். சோ எல்லா வீடு வசதி சோ எல்லாமே அவருக்கு பாத்தீங்கன்னா கிடைக்கும். பட் இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா ரொம்ப வறுமையில அந்த மனுஷன் வாழுவாரு. சோ அவரு பாத்தீங்கன்னா எந்த லைன்ல போனாலுமே அவருக்கு வெறும் தோல்வியை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு க்ளூ இல்லாம இருக்கும். ஃபெயிலியர்ஸே நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்ணோம்னா, ஒன்னு கெரியர் ஃபெயிலியர் அண்ட் தென் ஒன்னு லைஃப்ல ஃபெயிலியர். சோ கெரியர் ஃபெயிலியர்ஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பிடிச்ச ஜாப் போகணும்னு நினைப்பாங்க. பட் அவங்களால சரியா அதுக்கான எஃபோர்ட் எடுத்தோம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபெயிலியராவே அமையும். இதனால அவங்க ஒரு மன உளைச்சல்ல தள்ளப்படுறாங்க. ரெண்டாவது உங்க லைஃப் ஃபெயிலியர் பாத்தீங்கன்னா மேபி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. ஸோ 2-3 இயர்ஸ் நல்லா போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஃபெயிலியர், திடீர்னு அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைகள் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணி ரொம்ப லைஃப்ல டிப்ரெஷன் மூட்ல இருப்பாரு. ஸோ இந்த ரெண்டு ஃபெயிலியர் தான் ஒரு மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இம்பாக்ட் கொடுத்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்னதான்பா சொல்யூஷன் சொல்லிட்டு எல்லாருக்குமே கொஸ்டின் மார்க் வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒண்ணுமே இல்லை, நம்ம சிம்பிளான விஷயம் தான் நான் சொல்ல போறேன். சோ உங்க மைண்ட் என்ன சொல்லுது, உங்களுக்கு என்ன தோணுதோ அது தைரியமா வெளிப்படையா பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கும். சோ அதான் அந்த வீடியோ மூலமா நான் எப்பயுமே சொல்றது. தோன்ற விஷயத்த டக்கு டக்கு நீங்க பண்ணீங்கனாலே அந்த டிப்ரெஷன் உங்களுக்கு ஆகாது. சோ நீங்க அதுல கன்வெர்ட் ஆகி இங்க பாத்தீங்கன்னா ஒரு சில்லா ஒரு பீஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். நம்ம ஒரே கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காம நமக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்ம எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா நமக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கு, ஹோப்ஃபுல்லா இருக்கு, அந்த ஒரு கான்பிடென்ட் வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணுங்க. சோ ஃபெயிலியர்ஸ் நீங்க ஈஸியா ஹீல் ஆகி ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா நான் சொல்றேன். சோ ஒன் மோர் பாயிண்ட் நாங்க போல்டா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஃபெயிலியரான பர்சன் பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் பேக் டு பேக் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணி அவன் ஹீல் ஆகி ஒரு வேற மாதிரி வருவான் பாத்தீங்கன்னா, அவன் தான் வேர்ல்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மனிதனா அவன் கருதப்படுவான். சோ இதுக்கப்புறமே அவனுக்கு எவ்வளவு ஃபெயிலியர்ஸ் வந்தாலுமே அவனுக்கு ஒரு பெருசாவே தெரியாது. சக்சஸ்ஃபுல்லான பர்சனா ஆகி அவன் லைஃப்லயோ இல்ல கெரியர்லயோ எந்த ஒரு விஷயத்துலயோ பாத்தீங்கன்னா அவன் எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளா இருப்பான். எல்லாருமே உங்க லைஃப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட தனிப்பட்ட ஆசை. சோ ஃபெயிலியர்ஸ் கண்டு யாருமே பயப்படாதீங்க, போல்டா நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. சோ ஃபேஸ் பண்ணி பாருங்க, நீங்க ஹீல் ஆகி பாருங்க. உங்களுக்கு புது லைஃபும் அமையறதும் இல்லாம நீங்க ஒரு புது கேரக்டரா ஆகி நீங்க லைஃப்ல அடுத்த வர விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா ஹேண்டில் பண்ணி சோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான பீப்புளா நீங்க இருக்கலாம். சோ ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணாதவங்க யாருமே இல்ல மக்களே. இப்போ ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டியும் கூட பாத்தீங்கன்னா அவங்க ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க முன்னுக்கு வந்திருக்காங்க. சோ ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணாதவங்க எல்லாம் லைஃப்ல முன்னேறவே முடியாது. அவன் அப்படியே லேக் ஆகி இப்படியேதான் நிற்பான். ஃபெயிலியர்லாம் இருக்கணும், லைஃப்ல இருந்துதான் ஆகணும். அப்பதான் நம்ம யாரு, நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம், சோ நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம யாருன்னு நமக்கே புரியும். சோ யாருமே இந்த ஃபெயிலியர்ஸை கண்டு பயப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சரியான ஹீலா இருக்கும்னு சொல்லிட்டு நான் மனசார நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.